அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை சங்கடகர சதுர்த்தி, விநாயகருக்கு உகந்த இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் 7 நாளில் நடக்க முடியாத காரியத்தையும் நடத்தி தரும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நான் அந்த பதிவுல சொல்ல போறேன். அந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்துல ஏற்ற வேண்டும், அந்த தீபம் ஏற்றுவதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் சனிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு வழிபாடு, ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு, மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. விநாயகரை தான் ரொம்ப எளிமையா நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லைங்களா? சங்கடகர சதுர்த்தி பேர்லயே இருக்குது. நம்ம சங்கடங்களை எல்லாம் அறுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த வழிபாடு. நம்ம குடும்பத்துல தீர்க்கப்படாத வினைகளும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் பல இருக்கும். அப்ப இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை வாங்கி சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளருக்கம் பூ மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். ரொம்பவே சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும். விநாயகர் கோவில் எல்லா ஊர்கள்லயும் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் சங்கடகர சதுர்த்தி. வழிபாடு என்னமோ ரொம்ப எளிமைதான், ஆனா அதனால கிடைக்கக்கூடிய பலன் மிக பெருசு. நம்ம முன்ஜென்ம கர்ம வினைகளால் இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய வினைகளையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று அவரை வழிபட்டோம் அப்படின்னா. சரிங்கம்மா, இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும்? ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் சொல்லிடுறேன், அடுத்தது நான் கோவிலுக்கு சொல்றேன். முதல்ல வீடுகளில் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா விநாயக பெருமானினுடைய திருவுருவ படம் எல்லார் வீட்லயும் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை இருக்க விநாயகர் இருக்குது, நவதானிய விநாயகர் இருக்குது. எந்த விநாயகர் நீங்க வச்சிருந்தாலும் சரி, அது விக்கிரகமாக இருந்தாலும் சரி, இல்ல திருவுருவப்படமாக இருந்தாலும் சரி, எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த தொப்புள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல சந்தனம் குங்குமம் வச்சு 1 ரூபாய் நாணயத்தையும் அதுல வச்சிருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை சாற்றுவது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு பிடி பிடிச்சு வச்சா கூட அவர் விநாயகர் தான். குங்குமம் வச்சுக்கோங்க, அருகம்புல் மாலை சாற்றி அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சுக்கோங்க. இது அந்த விநாயகரின் திருவுருவ படத்துக்கு பக்கத்திலேயே வெற்றிலையில மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம். இவர் தின்பண்டங்கள் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால தின்பண்டங்கள், பலகாரங்கள், ஸ்நாக்ஸ் வகைகள் நீங்க செஞ்சு வைக்கலாம். சுண்டல், பொரி உருண்டை, எள்ளுருண்டை, கொழுக்கட்டை, இந்த மாதிரி உங்களால என்ன செய்ய முடியுமோ உங்க வசதிக்கு ஏற்ப நெய்வேத்தியத்தையும் செஞ்சு வச்சிருங்க. அடுத்தது தீபம். இந்த தீபம் தாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த தீபத்தை நீங்க வீட்லயும் ஏத்தலாம், கோவில்லையும் ஏத்தலாம், எந்த தவறுமே கிடையாது. ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதுல நல்ல நெய்யோ விட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு திரி எடுத்துக்கோங்க, அந்த திரியை 2ஆ பிச்சுக்கோங்க. வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இந்த 2ஆ பிச்சு அந்த திரிக்கு நடுவுல இந்த வெட்டி வேற வச்சு நல்லா உருட்டுங்க. அது ஒரு திரி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த திரியை போட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க விநாயகருக்கு. எப்பேற்பட்ட காரியத்தையும் உங்களுக்கு 7 நாட்களில் நடத்தி கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த தீபம். இந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கிடைக்கும். 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கே நம்மளுக்கு இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வெட்டி வேரை எப்பவுமே பூஜை அறையிலையும் உங்க வீட்லயும் வச்சிருங்க. இந்த வெட்டி வேர் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெற்றி வேர் பார்த்தீங்கன்னா அதுல பேரே வெட்டி வேர் தான் இல்லைங்களா? அப்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய வேர் இந்த வெற்றி வேர். இந்த வெற்றி வேர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது.
இப்போ வெட்டி வேர்ல மாலையெல்லாம் கட்டி கூட விற்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வெட்டி வேறு மாலையும் சாற்றி விநாயகர் பெருமானை வந்து நீங்கள் வழிபாடுகள்லாம் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இது நீங்க வீட்டில் வழிபாடு செய்யக்கூடியது. இதே நீங்க கோவில்ல செய்யறீங்க அப்படின்னா அருகம்புல் மாலை உங்க கையால கட்டி எடுத்துட்டு போய்க்கோங்க. அடுத்தது வெள்ளருக்க மாலை கிடைத்தாலும் அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் தீபம் தான் ஏற்றணும். வீட்டில் இருந்தே அந்த திரியை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பஞ்சு திரியோட இந்த வெட்டி வேரையும் சேர்த்து சுருட்டினீங்க அப்படின்னா அது ஒரு திரியாக மாறிடும். இங்கேருந்தே நீங்கள் அந்த வேரை எடுத்துகிட்டு போய் அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் நெய் விட்டு இந்த திரியை போட்டு வெட்டி வேரை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகப் பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாய் விட்டு சொல்லுங்க, விநாயகப் பெருமான் எனக்கு இந்த பிரச்சனை வந்து தீர வேண்டும், இல்லை இந்த விஷயம் நடக்கணும். நம்மளுக்கு நிறைய ஆசைகள் வேண்டுதல்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்காத காரியத்தையும் இந்த தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா 7 நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். நீங்க கோவில்ல அந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு விநாயகரை வந்து ஒரு முறை வலம் வந்து விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இப்ப நான் கோவில்லையும் எப்படி வழிபாடு செய்யணும், வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கீழே என்னோட கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த தீபத்தை ஏற்றி விநாயகர் பெருமானை மனதார வழிபாடு செய்யணும். விநாயகர் நீங்க கோவில்ல இருந்தாலும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து விட்டு விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து மனதார விநாயகப் பெருமான் கிட்ட வாய் விட்டு கேட்டு எனக்கு இது நடக்கணும் விநாயகா, நீதான் என்னை வந்து காப்பாற்றணும்னு விநாயகப் பெருமான் கிட்ட இந்த வழிபாட்டை செய்யுங்க. சரி, இந்த வழிபாட்டை எத்தனை மணிக்கு நாம செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே மாலை 6:30 மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்து கொள்ளலாம். அம்மா, நான் மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன், அடுத்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில நான் செய்யலாமா? தாராளமா செய்யலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் வீட்டுல இந்த பூஜைகள் செய்யணும். அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது, சமைக்கவும் வீட்டுல செஞ்சிருக்க கூடாது, சுத்தபத்தமா இருக்கணும். பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் காலத்தீட்டு அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்று தேர்வு செய்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நீங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன காரியத்தை கூட 7 நாட்கள்ல விநாயகர் பெருமான் நடத்தி தருவார். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.